அதிகமான சுனாமி அலைகள்னால பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாடை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சுனாமி அலைகள் எப்படி உருவாகுது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிபிக்கல் ரீசன் என்ன, இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம இன்னைக்கு இந்த ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் எல்சி, வெல்கம் டு மை சேனல். ஜப்பான் தான் இந்த உலகத்துல அதிகமான சுனாமி அலைகள்னால பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாடு. ஏன் அப்படின்னா ஜப்பான் வந்துட்டு ஒரு தனி தீவு. அது மட்டும் இல்லாம இது பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த ரிங் ஆஃப் ஃபயர்ல அதிகமான எரிமலைகளும் 4 டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்கள்னால அதிகமான சுனாமி அலைகள் ஜப்பானை தாக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்றோடு ஒன்று மோதுறதுனாலையும் தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனாலே தான் இது ஏற்படுது அப்படின்றத சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் கூட 1883 வருடம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தின் காரணமாக சுனாமி வந்ததா சொல்லப்படுது. அண்ட் 2004 ஏற்பட்ட சுனாமிக்கு பின்னாடி தான் நம்ம இந்தியாவில் சுனாமிக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கொண்டு வரப்பட்டதான் சொல்லப்படுது. இதை பத்தின உங்க கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் நீங்க தினமும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.